அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். பதினாலாவது கேள்வியில how many cubes have one face painted red on all other faces unpainted? எத்தனை கனசதுரங்களில் ஒரு பக்கம் மட்டும் பெயிண்ட் ஆயிருக்கு? அப்போ ஒன் சைட் பெயிண்டட் அதனுடைய ஃபார்முலா 6 into n minus 2 the whole square, right? 6 into n minus 2 the whole square. இதுல அந்த ஒரு சைடு வந்து ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 பக்கங்கள்ல நீங்க எத்தனை பக்கங்களுக்கு சிவப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணீங்க? ரெண்டு பக்கங்களுக்கு தானே சிவப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணீங்க, டாப்பும் பாட்டமும். அப்ப 6ன்னு இருந்த ஃபார்முலால 2ன்னு அதை மாத்திக்கணும். 2 மைனஸ் 2 2 இன்டூ n மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது இந்த கேள்விக்கு அது மாறி இருக்கு. அப்ப 2 இன்டூ என்னுடைய வேல்யூ 4 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 இன்டூ 2 ஸ்கொயர் 2 இன்டூ 4 8 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 8 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், ரொம்ப சிம்பிள். போன கேள்வி மாதிரியே தான். 4 எப்படி 2 ஆச்சு, 6 எப்படி 2 ஆச்சு? 6 பக்கங்கள் இருக்கு. அந்த 6 பக்கங்கள்ல சிவப்பு கலர்ல 2 பக்கம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணோம். அப்ப 2 இன்டூ n மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். சைடை பத்தி கேட்டனால சைடுக்கான ஃபார்முலால அதை சுருக்கி இருக்கும். இதே நமக்கு எட்ஜை பத்தி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எட்ஜுக்கான ஃபார்முலால அதை அப்ளை பண்ணியிருக்க போறோம். ரைட், ஸோ அடுத்த கேள்வி போலாம். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேங்க. அடுத்து 15வது கேள்விக்கு. How many cubes have two face painted black? எத்தனை கனசதுரங்களில் 2 பக்கங்களில் கருப்பு வண்ணமடிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பக்கங்கள்ல 2 சைடு பெயிண்ட் ஆயிருந்திருக்கும்? 15வது கேள்விக்கு 2 சைட் பெயிண்டட் ஃபார்முலா தெரியும். அடுத்தது எங்க எத்தனை இதுல வந்து என்னதுங்க, என்ன கலர், பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது ஆன்சர். எண்ணிக்கையா சொல்லணும்னா எவ்வளவு எண்ணிக்கை, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எண்ணிக்கையா சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு எண்ணிக்கை? 0. 0ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல, அதனால நன் ஆஃப் தீஸ். சார் ஏன் சார் வந்து 2 கலர் பிளாக்ல பெயிண்ட் ஆயிருக்காதா? கண்டிப்பா பெயிண்ட் ஆயிருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட் கலர்ல தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பிளாக் கலரை, ரைட். 2 சைடு பெயிண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா அது அட்ஜசன்ட் கலர்ஸா தான் இருக்கணும். அட்ஜசன்ட்ல நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணவே இல்லை. ஃப்ரண்ட்ல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் பிளாக்ல தான். பிளாக்கையும் ஃப்ரண்ட்டையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கியூப் கிடையாது. ஒரே கியூப்ல பிளாக்கையும் அதாவது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பீஸ் கிடையாது. ஏன்னா 4 லேயரா இருக்க போகுது. அப்போ முதல் லேயரு 2வது லேயர் கூட தான் கனெக்ட் ஆகும். 4வது லேயர்ல கனெக்ட் ஆகிருக்காது. அப்போ ஒரு பீஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் கருப்பு கலர் பெயிண்ட் ஆன மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் கருப்பு கலர் பெயிண்ட் ஆனது வேணா இருக்கலாமே தவிர 2 பக்கமும் கருப்பு கலர் பெயிண்ட் ஆன மாதிரி கியூப் இருக்காது. அப்போ நன் ஆஃப் தீஸ் ஆன்சர். ஸோ எண்ணிக்கைன்னு சொன்னா 0. அத இந்த ஆப்ஷன் படி சொல்லணும் அப்படின்னா நன் ஆஃப் தீஸ். அடுத்து 16வது கேள்விக்கு போகலாங்க. 16வது கேள்வி. How many cubes have one face painted blue and one face painted red? The other faces may be painted or unpainted. எத்தனை கனசதுரங்களில் ஒரு பக்கம் நீலம் மற்றும் ஒரு பக்கம் சிவப்பு வண்ணமும் அடிக்கப்பட்டுள்ளன? மற்ற பக்கங்கள் வண்ணமடிக்கப்பட்டு இருக்கலாம் அல்லது வண்ணமடிக்கப்படாமல் இருக்கலாம். The other sides வந்து may be painted or unpainted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 சைடு என்ன கலர்ல பெயிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்லயும், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்லயும் பெயிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் பெயிண்ட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்ததுங்க. ரைட், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த இன்னொரு பக்கம் பெயிண்டர் ஆர் அன்பெயிண்டட்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த இன்னொரு பக்கம் பெயிண்டட் அப்படின்னா 3 சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸை கேட்கறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? ஒரு பக்கம் 2 பக்கத்துல ஒரு பக்கம் ப்ளூ கலர்ல இருக்கணும், இன்னொரு பக்கம் சிவப்பு கலர்ல இருக்கணும்.
இன்னொரு பக்கம் பெயிண்டடாக இருக்கலாம், மேபி பெயிண்டட். அப்ப மேபி பெயிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா 3 சைடு பெயிண்டட் அந்த இடத்துல. ஆர் அன்பெயிண்டட். அன்பெயிண்டட் அப்படின்னா இன்னொரு பக்கம் பெயிண்ட் ஆகாம இருக்கு. அப்ப 2 சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ மட்டும் தான் கேட்கறாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஆர் அப்படிங்கிறது பிளஸ்க்கான கண்டிஷன். ஏற்கனவே நம்ம எங்க படிச்சிருக்கோம்? ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டில நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்போம். இங்க ரீசனிங்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்முடேஷன் காம்பினேஷன்ல ஆர்ன்னு வந்தா பிளஸ் பண்ணணும். அந்த ரீசன் ஆர்ன்னு வந்துச்சுன்னா பிளஸ்ங்கிற ஆபரேஷன் யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம படிச்சோம். அததான் இங்க யூஸ் பண்ணோம். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ப்ளூ ரெட்டை விட முக்கியம் என்னன்னா, நீங்க 3 சைடு பெயிண்ட் ஆனதையும் கணக்குல எடுத்துக்கணும், 2 சைடு பெயிண்ட் ஆனதையும் கணக்குல எடுத்துக்கணுங்கிறது முக்கியம். இப்ப 3 சைடு பெயிண்ட் ஆனது ஒரு பக்கம் ப்ளூ இருக்கு, ஒரு பக்கம் ரெட் இருக்கு. கண்டிப்பா இன்னொரு பக்கம் பிளாக்கா இருக்கும். 8 பீசஸும் 3 பக்கம் பெயிண்ட் ஆயிருக்கும். 3மே வேற வேற கலர்ஸா இருக்கும். ஒரு பக்கம் ரெட்டா இருக்கும், ஒரு பக்கம் ப்ளூவா இருக்கும். இன்னொரு பக்கம் டிஃபால்ட்டா பிளாக்கா இருக்க போகுது. அடுத்து 2 சைடு பெயிண்டட பார்ப்போம். 2 சைடு பெயிண்டட் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பேசுனதுதான். எட்ஜஸ்ல ப்ளூவும் ரெட்டும் கனெக்ட் ஆகிற இடம் 4 எட்ஜஸ் இருக்கும். அப்ப n-2. இந்த 4 எப்படி வந்துச்சுங்கிறது ஏற்கனவே நீங்க ஒரு கேள்வியில பார்த்திருக்கீங்க. எந்த கேள்வியில? இந்த கேள்வியில. சிவப்பும் கருப்பும் இருக்கணும்னு சொன்னதுக்கு பதிலா சிவப்பும் ப்ளூவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கேள்வியில. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கேள்வி மிஸ் பண்ணிட்டோமா? டூ ஃபேஸ் பெயிண்ட் நன் ஆஃப் தீஸ்ங்க. ஓகே. 16வது கேள்வியில. அப்ப 4 into 4 minus 2, 4 into 2, 8. அப்ப இந்த 8 இந்த 8 சேர்த்து 16 பீசஸ் இருக்கும். ஆப்ஷன் பி 16 பீசஸ். அதாவது ஒரு சைடு ப்ளூ கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கும், ஒரு சைடு ரெட் கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கும், இன்னொரு சைடு பெயிண்ட் ஆகியிருக்கலாம், ஆகாம இருக்கலாம். அந்த மாதிரி மொத்தம் எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னா 16 பீசஸ் இருக்கும். ரைட்? எத்தனை பீசஸ் இருக்கும்? 16 பீசஸ் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்த கேள்விங்க. 17வது கேள்விங்க. How many cubes are there in all? மொத்தமாக எத்தனை கனசதுரங்கள் உள்ளன? ரைட்? அதாவது 8 சென்டிமீட்டர் இருக்கிறத 2 சென்டிமீட்டர் இருக்க சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை கியூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. 64 பீசஸ். ஆக்சுவலா 64 பீசஸ் தெரிஞ்சாதான் என்னுடைய வேல்யூ 4னே வச்சு 8வது கேள்வியிலிருந்து 16வது கேள்வி வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ரைட்? இந்த கேள்வி முதல்ல இருந்திருக்க வேண்டியது பின்னாடி வந்துருச்சு. சரிங்களா? ரைட். மொத்தமா எத்தனை கனசதுரங்கள் அதுல இருக்கு அப்படின்னா 64 கனசதுரங்களாக அதை கட் பண்ணிருக்காங்க. அதான் இங்க கேட்டிருந்திருக்காங்க. ரைட். அடுத்த கேள்விங்க. 18வது கேள்வியில இருந்து 22வது கேள்வி வரைக்கும் அடுத்த இன்னொரு பேராகிராஃப்ங்க. A cube of side 10 cm is colored red with a 2 cm wide green strip along all the sides on all the faces. The cube is cut into 125 smaller cubes is of equal size. கீழ இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர். இதுல சொல்லியிருக்க விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் சைடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கியூப 2 சென்டிமீட்டர் சைடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்றாங்க. அப்போ 10 2 2 கட் பண்ணும் பொழுது 5. அப்ப 5 கியூப் 125 பீசஸா கட் பண்றாங்க. அது இங்க கேள்வியில டைரக்டாவும் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒவ்வொரு சைட்லயும் 5 இருக்கும். நான் 5 இருக்க மாதிரி முதல்ல டிரா பண்றேன். அப்பதான் இங்க சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ரைட். இப்போ என்ன கலர்ல பெயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, ரைட், 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பச்சை பட்டையுடன் சிவப்பு நிறம் எல்லா பக்கங்களிலும் அடிக்கப்படுகிறது. இந்த பார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சை கலர்ல பெயிண்ட் பண்றாங்க 2 சென்டிமீட்டருக்கு. அப்போ இந்த ஒரு பீஸ் ஃபுல்லாவே போயிருதுங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 2 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கனசதுரமும் 2 2 சென்டிமீட்டரா இருக்கும். ரைட்? கலரை கொஞ்சம் மாத்தி இருக்கலாம். ரைட். இன்னொரு கலர் அதிலேயே போடுறேங்க. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு உள்ள ரெட் கலர் பெயிண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரைட்? சுத்தியும் எல்லா பக்கத்துலயும் எல்லா சைட்லயுமே வந்து இதே மாதிரி பீசஸ் தான் இருந்திருக்க போகுது. இப்ப கேள்விக்குள்ள போகலாம். எத்தனை கனசதுரங்களில் ஒவ்வொன்றிலும் 3 பச்சை பக்கங்கள் உள்ளன? ரைட்? 18வது கேள்வி. How many cubes have 3 green face each? ரைட்? ஆன்சர் சொல்றீங்களா?
ஸோ முதல்ல கான்செப்டை நல்லா கவனிங்க. ஒரு பெரிய கனசதுரம் அது 10 சென்டிமீட்டர் பக்கம் இருக்கு. அப்ப 2 சென்டிமீட்டர் சைடு இருக்க மாதிரி அதனுடைய அகலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் பண்றாங்க. கிரீன் கலர் ஒரு பார்டர் இருக்கு. அந்த பார்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் பீஸ் எட்ஜ் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த எட்ஜஸ் எல்லாமே அப்படி வந்திருக்கு. இப்போ நல்லா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். 3 சைடு பெயிண்ட் ஆனது எல்லாமே கிரீன் கலர்ல மட்டும் தான் பெயிண்ட் ஆயிருக்கும். 2 சைடு பெயிண்ட் ஆனது எல்லாமே கிரீன் கலர்ல தான் பெயிண்ட் ஆயிருக்கும். ஏன்னா ரெட் கலர்ங்கிறதே உள்ள தானே இருக்கு. இப்ப அதே மாதிரி இங்கேயும் பார்டர் இருக்கும் இல்லைங்களா? அப்ப 2 சைடு பெயிண்ட் ஆனது அப்படின்னு சொல்லும் பொழுது 2 சைடு பெயிண்ட் ஆனதுன்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் 2 சைடு பெயிண்ட் ஆனதுன்னு சொல்லுவோம். அந்த 2 சைடும் கிரீன் கலர்ல தான் இருக்கு. 3 சைடு பெயிண்ட் ஆனதுங்கிறது இந்த கார்னர்ல இருக்கும். இங்க 3 சைடுமே கிரீன் தான் பெயிண்ட் ஆயிருக்கு பார்டர்ல. அப்ப 3 சைடு பெயிண்ட் ஆனதும் கிரீன் கலர்ல மட்டும் தான் பெயிண்ட் ஆயிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா 3 சைடு பெயிண்ட் ஆனது 8 இருக்கும். அது ரெட் கிரீன் கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிரீன் கலர்ல தான் பெயிண்ட் ஆயிருக்கு. சோ 18வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 8ங்க. கிளியர்? அடுத்து 19வது கேள்விக்கு போகலாம். 2 சைடு பெயிண்ட் ஆனதும் கிரீன் கலர்ல தான் பெயிண்ட் ஆயிருக்குங்க. 3 சைடு பெயிண்ட் ஆனதும் கிரீன் கலர்ல தான் பெயிண்ட் ஆயிருக்குங்க. ஒரு சைடு பெயிண்ட் ஆனதுன்னு பத்தி பேசினா மட்டும்தான் அது ரெட் கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கும். அடுத்து 19வது கேள்வி ஹவு மெனி கியூப்ஸ் ஹேவ் ஒன் ஃபேஸ் ரெட் அண்ட் அட்ஜசன்ட் ஃபேஸ் கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை கனசதுரங்களில் ஒரு பக்கம் சிவப்பு அதன் அடுத்த பக்கம் பச்சையாக இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் சிவப்பா இருக்கணுங்க. அதனுடைய அடுத்த பக்கம் வந்து பச்சையா இருக்கும். ஒரு பக்கம் ரெட் இன்னொரு பக்கம் கிரீன் இருக்க மாதிரி 2 ஃபேஸ் பெயிண்டட் கியூப்ஸ் எத்தனை இருக்கும்? ஒரு ஃபேஸ் ரெட் கலர்ல இருக்கணும். இன்னொரு சைடு கிரீன் கலர்ல பெயிண்ட் ஆயிருக்கணும். அந்த மாதிரி எத்தனை கியூப்ஸ் இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கியூப்ஸ் கூட இருக்காது. நம்ம தான் ஏற்கனவே பேசிட்டோம். 2 பக்கம் பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல மட்டும் தான் பெயிண்ட் ஆயிருக்கும். அப்ப ஒரு பக்கம் பெயிண்ட் ஆனது அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அது ரெட் கலர்ல வரப்போகுது. அப்ப 0ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. அடுத்தது 20வது கேள்வி போலாம். 20வது கேள்வியில how many cubes have at least one face colored? எத்தனை கனசதுரங்களில் குறைந்தது ஒரு பக்கமாவது வண்ணமிடப்பட்டிருக்கும்? How many cubes have at least one face painted? Right, one face painted. ஆன்சர் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. ஒரு ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னா ஒரு ஃபேஸை மட்டும் நம்ம எழுதிட்டு இருப்போம். இங்க அட்லீஸ்ட் ஒன் ஃபேஸ் பெயிண்டட், இதுவும் நம்ம காம்பினேஷன்ல படிச்ச கான்செப்டே தான். அட்லீஸ்ட் ஒன் ஃபேஸ் பெயிண்டட்னா இதெல்லாம் வேணும். குறைஞ்சது ஒரு சைடு பெயிண்ட் ஆனதை கவுண்ட் பண்ணணும். அதிகபட்சம் எத்தனை சைடு வேணாலும் பெயிண்ட் ஆயிருக்கலாம். அப்ப 2 சைடு பெயிண்ட் ஆனதை கவுண்ட் பண்ணணும். அடுத்தது 3 சைடு பெயிண்ட் ஆனதை கவுண்ட் பண்ணணும். 3 சைடுக்கு மேல பெயிண்டே ஆகி இருக்காது. அதனால அதிகபட்சம் 3 சைடு பெயிண்ட் ஆனது வரைக்கும் கண்டுபிடிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சைடு பெயிண்டடுக்கு 6 into n minus 2 the whole square. So 6 into என்னுடைய வேல்யூ, இங்க என்னுடைய வேல்யூ என்னதுங்க? ரைட், என்னுடைய வேல்யூ 5. 5 minus 2 the whole square. So 6 into 3 square அப்படிங்கிறது 9. 6 into 9 அப்படிங்கிறது 54 pieces ஒரு சைடு பெயிண்ட் ஆயிருக்கும். அடுத்து 2 சைடு பெயிண்டட் 12 into n minus 2. So 12 into n minus 2, என்னுடைய வேல்யூ 5 minus 2. So 12 into 3, 36 pieces 2 side painted இருக்கும். 3 side paintedக்கு ஃபார்முலாவே கிடையாது, 8. இப்ப ஆன்சர் பண்ணலாமா? 1 side painted ஒரு 54, 2 side painted ஒரு 36, 3 side painted ஒரு 8. ஸோ மொத்தம் 98 பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 சைட் பெயிண்டடாக, அதாவது அட்லீஸ்ட் 1 சைட் பெயிண்டடாக இருக்குங்க. இந்த அட்லீஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் மொத்த கேள்வியும் மாத்திருதுங்க. ரைட், ஒருவேளை ஆப்ஷன்ல 54 கூட கொடுத்துடலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம ஒன் சைடுன்னு சொல்லும் பொழுது 54 முதல்ல கண்டுபிடிப்போம், அது ஆப்ஷன்ல இருக்கும், ஆன்சரா சூஸ் பண்ணுவோம். ரைட், அது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற மாதிரி ஆயிருங்க. ஸோ ஒன் சைட் பெயிண்டட்னு மட்டும் சொல்லல, அட்லீஸ்ட் ஒன் சைட் பெயிண்டட்னு சொல்லியிருக்காங்க.
குறைந்தது ஒரு பக்கமாவது வண்ணமிடப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அட்லீஸ்ட் ஒன் சைட் பெயிண்டட் அப்படின்னா மேக்சிமம் 2 சைட் 3 சைடு வரைக்கும் பெயிண்ட் ஆயிருக்கலாம். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. சார் இப்ப இங்க 1 2 3 தனித்தனியா கண்டுபிடிச்சதுக்கு பதிலா நான் டோட்டலா வந்து 125 பீசஸா கட் பண்ணாங்க. அதுல நோ சைட் பெயிண்டட் மைனஸ் பண்ணிட்டேன். 27 மைனஸ் பண்ணிட்டா மீதி 98 கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான். மொத்த பீசஸ் 25ங்க. ஒரு சைடு 2 சைடு 3 சைடு எல்லாத்தையும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நோ சைடு மட்டும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரைட்? அப்ப நோ சைடு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 25 மைனஸ் நோ சைட் பெயிண்டடுக்கு n மைனஸ் 2 த ஹோல் கியூப். 25 மைனஸ் n மைனஸ் 2 5 மைனஸ் 2 3 கியூப் அப்படிங்கிறது 27. அப்ப 98 ஆன்சர். இப்படியும் ஆன்சர் பண்ணிருக்கலாம். இப்போ நோ சைட் பெயிண்டட விட்டுட்டு மீதி மூணும் தேவைங்கிறனால ஓகே. ஒருவேளை அட்லீஸ்ட் 2 சைட் பெயிண்டட்னா என்ன பண்ணிருப்போம்? 2 சைடையும் 3 சைடையும் எழுதியிருப்போம். அப்போ இந்த 27ஐயும் 54ஐயும் மைனஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எது வேணுமோ அதை நான் கண்டுபிடிச்சே காமிச்சிருக்கேன். கேள்வியில அட்லீஸ்ட் 2 சைட் பெயிண்டர்னா நீங்க எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? 2 சைடையும் 3 சைடையும் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல நம்ம 2 சைடு 3 சைடு கண்டுபிடிக்கிறதே பெட்டர். 54 கண்டுபிடிச்சு அடுத்து 27 கண்டுபிடிச்சு அதை வந்து 125ல கழிக்கிறதுக்கு 36ஐயும் 8ஐயும் கூட்டி 44ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்ப என்ன வேண்டுமோ அதையே கண்டுபிடிச்சிருக்கோங்க. நான் லாஸ்டா பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ங்கிறத நம்புறேன். அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். 21ங்க. How many cubes have at least 2 green face each? எத்தனை கனசதுரங்களில் ஒவ்வொன்றிலும் குறைந்தது 2 பச்சை பக்கங்கள் இருக்கும். சோ குறைஞ்சது 2 பச்சை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 2 பச்சை. 2 சைடு கிரீன். 2 சைட் பெயிண்ட் ஆனது எல்லாமே கிரீனா தானே இருக்கும். ஏன்னா பார்டர் ஃபுல்லா கிரீன் தானே. அப்ப ஃபார்முலா 12 into n minus 2. So 12 into 5 minus 2. 12 into 3. 36 அப்படிங்கிறது 2 சைட் பெயிண்ட் எடுங்க. அடுத்து அட்லீஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. குறைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அப்ப அதிகபட்சம் அப்படிங்கும் பொழுது 3 சைடு பெயிண்ட் ஆன கியூப்ஸ் கூட இருக்கலாம். அப்ப 3 சைட் பெயிண்டட் கியூப்ஸ் எத்தனை இருக்கும்? ஸோ 3 சைட் பெயிண்டட் கியூப்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா ரைட் 3 சைடுமே கிரீன் பெயிண்ட் ஆனது 8 இருக்கும். அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். 36 பிளஸ் 8 ஒரு 44. ஆன்சர் ஆப்ஷன் சி. 36 பிளஸ் 8 ஒரு 40. அடுத்துங்க 22வது கேள்வி. How many cubes are without any color? எந்த ஒரு நிறமும் இல்லாமல் எத்தனை கனசதுரங்கள் உள்ளன? So no color, no face painted, no side painted. No side painted உடைய ஃபார்முலா n minus 2 the whole cube. என்னுடைய வேல்யூ 5 minus 2 the whole cube 3 cube. So 27 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 22வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 27 பீசஸ் வந்து நோ சைட் பெயிண்டட் கியூப்ஸ் ஆக. ரைட், அடுத்த கேள்வி போலாங்க. ஸோ 23ல இருந்து 25 வரைக்கும் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேள்வி. 6 faces of a cube are colored black, brown, green, red, white, blue. 6 சைடுமே 6 கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எந்த கேள்வி இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ப்ராப்பரா கவனிங்க. ரைட், எல்லாமே ஒரே கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அட்ஜசன்ஸ் ஒரே கலர்ல பெயிண்ட், ஆப்போசிட் ஒரே கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பார்டர் ஒரு கலர்ல பெயிண்ட் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். இப்ப 6 பக்கம் இருக்குன்னா 6 பக்கமே ஒவ்வொரு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ரைட், அது எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்காங்கிற டேட்டா அடுத்த ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கலாம். ரெட் இஸ் ஆப்போசிட் டு பிளாக். ரெட் கலருக்கு ஆப்போசிட்டா பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. கிரீன் இஸ் பிட்வீன் ரெட் அண்ட் பிளாக். ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் நடுவுல கிரீன் கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளூ இஸ் அட்ஜசன்ட் டு ஒயிட். ப்ளூ கலர் ஒயிட்டினுடைய அட்ஜசன்டாவும் பிரவுன் கலர் ப்ளூனுடைய அட்ஜசன்டாவும் இருக்கு. ரெட் இஸ் த பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு கலரையுமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க எதுக்கு பக்கத்துல எது இருக்குங்கிறது. அதை விட முக்கியமான டேட்டா எந்த கலர் எந்த பிளேஸ்ல இருக்கு அதை தெரிஞ்சாதான் மற்றது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடி பக்கத்துல சிவப்பு இருக்கு, ரெட் கலர். இப்ப ஒன்னொன்னா எழுதலாம். ரெட் கலர் அப்படிங்கிறத பாட்டம்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் இல்ல, அவன் தான் கொடுத்திருக்காங்க, அதை நான் சொல்றேன். ரெட் கலர் அப்படிங்கிறது பாட்டம்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அதனுடைய ஆப்போசிட் டாப்ல என்ன கலர் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ரெட் இஸ் ஆப்போசிட் டு பிளாக். கருப்புக்கு எதிர்ப்புறத்துல சிவப்பு இருக்கு. அப்ப மேல கருப்பு கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்தது கருப்புக்கும் சிவப்புக்கும் நடுவுல கிரீன் கலர் இருக்கு. இந்த கிரீன் எங்க வேணாலும் இருக்கலாம். ஃப்ரண்டா இருக்கலாம், பேக்கா இருக்கலாம், லெஃப்ட் சைடா இருக்கலாம், ரைட் சைடா இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கும் பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் நடுவுல தான் இருக்கு கிரீன் கலர். ஒரு கனசதுரத்தை எடுத்தீங்கன்னா மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும், அதாவது உங்களுடைய மேல இருக்கக்கூடிய சுவருக்கும் கீழே இருக்கக்கூடிய சீலு தரைக்கும் நடுவுல தான் ஃப்ரண்ட் இருக்கு, சைடு இருக்கு, பேக் இருக்கு எல்லாமே. அடுத்து ப்ளூ இஸ் அட்ஜசன்ட் டு ஒயிட். ப்ளூவும் ஒயிட்டும் அட்ஜசன்டா இருக்கு, ப்ரௌனும் ப்ளூவும் அட்ஜசன்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிரீன் ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கு. அது ஃப்ரண்டா இருக்கலாம், லெஃப்டா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், பேக்கா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இருக்கட்டும். அடுத்து அடுத்து ப்ளூக்கு பக்கத்துல ஒயிட் இருக்கு. அடுத்தது பிரவுனுக்கு பக்கத்துல ப்ளூ இருக்கு. அப்ப இங்க மாத்தி எழுதலாம். ப்ளூக்கு பக்கத்துல என்ன இருக்குங்க? ப்ளூக்கு பக்கத்துல என்ன இருக்கு? ஒயிட் இருக்கு. பிரவுனுக்கு பக்கத்துல ப்ளூ இருக்கு. அப்ப பிரவுனுக்கு பக்கத்துல ப்ளூ இருக்கு. இப்ப நான் ஒரு பாக்ஸா எழுதுறேன். சோ ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட், பேக். இப்ப நான் ஃப்ரண்ட்ல கிரீன் எழுதிட்டேன். அடுத்தது நான் லெஃப்ட் சைடுல ப்ளூ எழுதுறேன். ரைட், நான் லெஃப்ட் சைடுல ப்ளூ எழுதுறேன் அப்படின்னா, ரைட், வெள்ளைக்கு அடுத்து நீலம் இருக்கு. ரைட், அப்ப வெள்ளைக்கு அடுத்து தான் நீலம் இருக்கு. அப்போ வெள்ளை ஒயிட் எடுத்துக்கிறேன் லெஃப்ட் சைடுல. அதுக்கு அடுத்து ப்ளூ வந்து பேக் சைடுல எழுதுறேன், நான் டிராப் பண்றேன். அடுத்து நீலத்திற்கு அடுத்து பழுப்பு இருக்கு, அப்ப பிரவுன் இருக்கு. ரைட், இப்ப நான் எழுதுறேன் பாருங்க லைனா. ரைட், சோ இந்த நடுவுல இருக்கக்கூடிய நாளையும் லைனா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கிரீன். ரைட், உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செவரு. அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஒயிட். அடுத்து வந்தீங்க அப்படின்னா ப்ளூ. அடுத்து வந்தீங்க அப்படின்னா பிரவுன். அப்போ டாப்ல பிளாக் இருக்குங்க, பாட்டம்ல ரெட் இருக்குங்க. ரெட் சுத்தி இருக்கக்கூடிய 4 பக்கத்துல இந்த 4ம் தொடர்ச்சியா இருக்குங்க. கிரீன் இருக்கு, ஒயிட் இருக்கு, ப்ளூ இருக்கு, பிரவுன் இருக்கு. இதுல எது வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த இந்த 4 தொடர்ச்சியா இருக்க போகுது. இப்ப இத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப கேள்விக்குள்ள வரலாம். which color is opposite to brown? பிரவுனுடைய ஆப்போசிட் என்ன? சோ பிரவுனுக்கு பக்கத்திலேயே ப்ளூ இருக்கு. அப்ப ஒண்ணு விட்டு அடுத்து இருக்கக்கூடியது ஆப்போசிட்ல இருக்கும், ஒயிட். ரைட், 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஒயிட். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஒயிட். அதாவது நீங்க ஃப்ரண்ட் சைடு ஒயிட் கலர் பண்ணீங்கன்னா, ரைட், அதனுடைய லெஃப்ட் சைடுல ப்ளூ, பேக் சைடுல பிரவுன் போயிருப்பீங்க. பிரவுனுடைய ஆப்போசிட் அப்படின்னா ஒண்ணு விட்டு சொல்லலாம். அப்போ ஒண்ணு விட்டு சொல்லும் பொழுது ஒயிட். ரைட், 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒயிட் கலர் இருக்குங்க. எதனுடைய ஆப்போசிட்டா? பிரவுனுடைய ஆப்போசிட்டா. அடுத்து 24வது கேள்விங்க. 3 adjacent colors are. அடுத்தடுத்த 3 நிறங்கள் முறையே. இந்த 3 adjacent colors அப்படிங்கிறது கார்னரை பேசக்கூடிய விஷயம். கார்னரை பேசக்கூடிய விஷயம். எதெல்லாம் adjacent sides கார்னர்ல இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். அதுக்கு எது எது ஆப்போசிட்ல இருக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிளாக்கும் ரெட்டும் ஆப்போசிட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். பிளாக்கும் ரெட்டும் ஆப்போசிட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இப்ப போன கேள்விக்கு ஆன்சர் பண்ண பிரவுனும் ஒயிட்டும் ஆப்போசிட்ல இருக்கு. அடுத்து ப்ளூவும் வேற என்னக்கு ப்ளூவும் கிரீனும் ஆப்போசிட்ல இருக்குங்க. இப்ப எதெல்லாம் அட்ஜசன்ட் கலர்ஸ் அப்படின்னு கேட்கும் பொழுதுங்க, கார்னர்ஸ் கேக்குறாங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட், அடுத்தடுத்து உள்ள 3 நிறங்கள் முறையே. அப்ப கார்னரை நீங்க கவனிக்கணும். கருப்பு, நீலம், சிவப்பு. பிளாக், ரெட். பிளாக்கும் ரெட்டும் ஆப்போசிட் தானே. பிளாக்கும் ரெட்டும் ஆப்போசிட்டா இருக்கும் பொழுதுங்க அது அட்ஜசன்ட் சொல்ல முடியாது, தப்பு. அடுத்து பிரவுனும் ஒயிட்டும் ஆப்போசிட் தானே ஒரிஜினல் படி. அப்ப அது அட்ஜசன்ட்ல இருக்கனால அது தப்பு. அட்ஜசன்ட் கலர்ஸ் கேக்குறாங்க, அது அட்ஜசன்ட் கலர்ஸ் கிடையாது. அடுத்தது ப்ளூவும் பிளாக், அடுத்தது ஒயிட், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ரைட், பிளாக்னுடைய ஆப்போசிட் ரெட் அங்க இல்ல, ப்ளூனுடைய ஆப்போசிட் கிரீன் அங்க இல்ல, ஒயிட்னுடைய ஆப்போசிட் பிரவுன் அது இல்ல. அப்போ இந்த மூணுமே அட்ஜசன்ட் கலர்ஸ் சொல்லலாம். அடுத்தது வெரிஃபை பண்ணிடலாம். ரெட்டும் ஒயிட்டும், சாரி, பிரவுனும் ஒயிட்டும்
ப்ரௌனும் ஒயிட்டும் ஆப்போசிட் கலர்ஸ், அது ஒரே மாதிரி அட்ஜசன்ட்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்ட்டுங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. சார் நீங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிடக் கூடாது அப்படின்னா, சார் நான் வந்துட்டு பிளாக் கலர் மேல பெயிண்ட் பண்ணேன் சார். ப்ளூ கலர் முன்னாடி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் சார். ரெட் கலர் அடியில பெயிண்ட் பண்ணியிருக்கேன் சார். இந்த 3ம் கன்டினியூஸா தானே இருக்கு. இது அட்ஜசன்ட்னு சொல்லக்கூடாதா? மேல முன்னாடி செவுரு கீழ இந்த 3மே கனெக்டடா தானே இருக்கு. இது அட்ஜசன்ட் சொல்லக்கூடாதா அப்படின்னா, இது அட்ஜசன்ட் கிடையாதுங்க. எதை அட்ஜசன்ட்னு சொல்றோம்? அட்ஜசன்ட் கலர்ஸ்னு எதை சொல்றோம் அப்படின்னா, கார்னர்ஸ சொல்றோம். ஆக்சுவலா பிளாக்கும் ரெட்டும் வந்து மேல கீழ வந்துச்சு அப்படின்னாவே அது ஆப்போசிட்ஸ்ங்க. அது அட்ஜசன்ட் சைட்ஸ்னே சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? அட்ஜசன்ட்ங்கிறது எதை மீன் பண்றோம் அப்படின்னா, இந்த கார்னர்ஸ். அப்போ ஒரு கார்னர்ல ரெட் கலர் ஒரு சைடு, இன்னொரு சைடு ப்ளூ, இன்னொரு சைடு ரெட் பிளாக் வர மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அததான் அட்ஜசன்ட் கலர்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. பிளாக், ப்ளூ, ஒயிட் இது எல்லாமே அட்ஜசன்ட்ஸ். ஏன்னா ஆப்போசிட்ஸ் எதுவுமே அந்த இடத்துல பிளேஸ் ஆகல. ரைட். ஓகேங்க. உங்களுக்கு வந்த டவுட் கிளியர் ஆயிருக்கு. ரைட். அது மோஸ்ட்லி அந்த மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதனாலதான் நான் அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. ரைட். அடுத்த கேள்வி போலாங்க. 25வது கேள்வி. So which of the following can be deducted from 1 and 5? So அந்த 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 5வது ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. So ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெட்டும் பிளாக்கும் ஆப்போசிட்ங்கிறது தெரியுது. 5வது இதுல ரெட் வந்து பாட்டம்ல இருக்குங்கிறது தெரியுது. So ஃபர்ஸ்ட் ஒன்ல ரெட்டும் பிளாக்கும் ஆப்போசிட்ஸ். 5th ஒன்ல ரெட் பாட்டம்ல இருக்குங்கிறது தெரியுது. ரைட். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க? ரைட். எதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிளாக் ஆன் டாப். ரைட். பிளாக் டாப்ல இருக்கா? ரைட். பிளாக்கும் ரெட்டும் ஆப்போசிட்ஸ். அடியில பாட்டம்ல ரைட் ரெட் இருக்குன்னா கண்டிப்பா டாப்ல பிளாக் தானே இருக்குது. அது உங்களால இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மூலியமா உங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ரைட். ஆப்ஷன் பி ப்ளூ இஸ் ஆன் த டாப். ப்ளூ டாப்லயே கிடையாது. பிரவுன் இஸ் ஆன் த டாப். பிரவுன் டாப்ல கிடையாது. பிரவுன் இஸ் ஆப்போசிட் டு பிளாக். அதுவும் கிடையாது. ஏன்னா பிளாக்னுடைய ஆப்போசிட் ரெட். ரெட் பாட்டம்ல இருக்குன்னா டாப்ல பிளாக் இருக்குங்கிறது உங்களால இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் 5வது ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க எதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிளாக் இஸ் ஆன் த டாப். கருப்பு மேல் பகுதியில் உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 25வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட். இதோட பெயிண்டட் கியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ரைட். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 கேள்வி பார்த்திருக்கோம். அந்த 25 கேள்வியும் ஒரே கான்செப்ட் பெயிண்டட் கியூப்ஸ் அப்படிங்கறத வச்சு பார்த்திருக்கோம். அடுத்தது டைஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டைஸ்ங்கிறது தான் பேசிக்கா சிலபஸ்ல இருக்கக்கூடியதுங்க. ஆனா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே சிலபஸ்ல டைஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. கியூப்ஸ் அண்ட் டைஸ்ன்னு கொடுப்பாங்க. ரைட். அப்போ கியூப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு தான் டைஸை படிக்கணும். அதனால நம்ம இந்த இடத்துல டை டைஸ்ங்கிறது மட்டும் நம்மளுடைய சிலபஸ்ல இருந்துச்சு. அதை நம்ம கியூப்ஸ் அண்ட் டைஸா சேர்த்து படிச்சோம். சார் அப்ப நம்ம சிலபஸ்ல இல்லாதது எக்ஸ்ட்ரா படிக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. டைஸ்ங்கிற தனி டாபிக் மட்டும் எப்பயுமே எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகாதுங்க. மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரீசனிங் டாபிக்ல நீங்க ஒரு புக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா கூட கியூப்ஸ் அண்ட் டைஸ்ங்கிறது தான் டாபிக். அப்ப கியூப்ஸ்ங்கிறது சிலபஸ்ல மிஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப கண்டிப்பா கியூப்ஸ்ல இருந்தும் கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நம்ம கியூப்ஸையும் சேர்த்து படிச்சிருக்கோம். ரைட். நம்ம அடுத்த கிளாஸ்ல டைஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஸோ சீக்கிரம் ரிசல்ட் வரப்போகுதுங்க. வேகமா டைமை வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சிருங்க.